ஏசாயா 42:16 வாசிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த நம்பிக்கையில வர ஒரு துணிவு தெரியலங்க, ஃபியூச்சர் தெரியலங்க, வருங்காலம் தெரியலங்க, நாளைக்கு வீடு எப்படி இருக்கும் தெரியாதுங்க. அல்லேலூயா. கணவர் எப்படி இருப்பார் தெரியாதுங்க, மனைவி தெரியாதுங்க, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க தெரியாதுங்க, ஏன் நானே எப்படி இருப்பேன் எனக்கு தெரியாதுங்க. ஏன் நாளைக்கு நீங்க போறீங்க, அடுத்த அரை மணி நேரம் பொறுத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. குருடர்கள் தானே. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும். உன்னை எப்படி மேய்க்கணும், எப்படி காக்கணும், எப்படி உடுத்து வைக்கணும், எப்படி தப்பு வைக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் உன்னை அழைத்து கொண்டு வந்து, ஒருவேளை இருள் இருந்துச்சுன்னா அந்த இருளையும் நான் வெளிச்சமா மாத்தி, கோணல் இருந்துச்சுன்னா அந்த கோணலையும் நான் செம்மப்படுத்தி, உனக்கு நான் வாக்களித்த நன்மையான காரியங்களை செய்து கைவிட்டுட்டு போயிடுவேன்னு சொல்ல, கையே விடாம மீண்டும் நான் பிடித்து கொண்டே இருப்பேன்னு சொன்னாரே, அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில கர்த்தரை தெய்வமாய் கொண்ட அன்பு மகனே, அருமை மகளே, உன் வாழ்விலே ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குறைவில்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நிம்மதிக்கு குறைவு இருக்காது, உன் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது, உன் சமாதானத்துக்கு குறைவு இருக்காது, உன் ஐஸ்வர்ய வாழ்க்கைக்கு குறைவு இருக்காது. அது நிரம்பி வழியும். நீங்க சொல்லலாம், நிம்மதி இருக்குங்க, ஆனா கொஞ்சமா இருக்கு. கர்த்தர் சொல்ற அந்த கொஞ்சம் சொல்றீங்களா, அது இனிமேல் குறையாது, இனிமேல் அது அதிகமாகும். ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா கொஞ்சமா இருக்கு. கர்த்தர் சொல்றார், இனி அது குறையாது, இனி அது அதிகமாகும். ஆரோக்கியம் இருக்கு, ஆனது கொஞ்சமா இருக்கு, இனிமேல் அந்த ஆரோக்கியம் குறையாது, இனி அதிக 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 மாறும். அதிக வல்லமை உண்டாகும், அதிக சமாதானம் உண்டாகும், அதிக சம்பூர்ணம் உண்டாகும். தேவன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். அது தீர்க்கதரிசியின் மனைவியிடத்துல, உன்னிடத்துல எண்ணெய் இருக்கு, அவ சொல்ற எண்ணெய் இருக்கு. ஏன் கேட்கிறாரு, ஏன் அவளை சொல்ல வைக்கிறாரு? அவர் தீர்க்கதரிசி தானே, அவருக்கு தெரியும் தானே என்ன இருக்குன்னு. ஆனா அவ வாயால ஏன் சொல்ல வைக்கிறாரு? எந்த வாய் வந்து என்ன இருக்குன்னு சொல்லுச்சோ அதே வாய் தான் மறுபடியும் வந்து சொல்லுச்சு அவர்கிட்ட வந்து, இப்ப என் கடன் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளை அடிமைதனப்படுத்த பார்த்தவர்களுடைய, சிறைப்படுத்த பார்த்தவருடைய பிடியிலிருந்து என் பிள்ளைகள், என் குடும்பம் காக்கப்பட்டது. அவ வாய் தான் சொல்லுச்சு, மீதமும் இருக்கிறது. நான் சொல்லட்டுமா, எந்த அளவுக்கு உன் வாய் குறைவில்லை என்பதை பத்தி பேசுகிறதோ அப்படிப்பட்ட உன்னுடைய வாய் தான் நாளைக்கு சொல்ல போது, இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் குறைவுகள் கூட ஒழிந்து போனது, பற்றாக்குறைகள் விலகி போனது, பிரச்சனைகள் மாறி போனது, சங்கடங்கள் விலகி போனது, வாதை வருத்தங்கள் இல்லாமல் போனது. ஆண்டவர் ஏதோ பொய் சொல்லவில்லை. ஆண்டவர் உன் மனதை திருப்திகரமான மனதாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் நீ பிறக்கும் பொழுதே தீர்மானித்து விட்டார், உன்னை சம்பூர்ணமடைய செய்ய வேண்டும் என்று, உன்னை கம்பீரமடைய செய்ய வேண்டும் என்று. அதனால நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்குமே நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாருமே நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்பாங்க, நீங்க அவங்களோட பல மடங்கு ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க. ஏன்னா அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது மாதிரி. அந்த அபிஷேகத்தை குலைக்கிறதுக்காகத்தான் பிசாசு 1000 பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏன் அவரை கொல்லணும்னு சட்டமே ஏற்றப்பட்டது? ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏன்னா உன் அபிஷேகம் ரொம்ப வேல்யூவானது, உன் மேல இருக்கக்கூடிய கிருபை ரொம்ப மதிப்பானது. அது வெறும் அபிஷேகமா பார்க்காத, அந்த அபிஷேகத்துக்குள்ள வல்லம் இருக்கு, பவர் இருக்கு, சக்தி இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, சமாதானம் இருக்கு, ஜீவன் இருக்கு, ஊழியம் இருக்கு, கிருபை இருக்கு, மகிமை இருக்கு. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகள் நிறைவேறிவிட போகிறது என்ற பயத்தினால பிசாசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
பயத்துல வேலை பார்க்கிறவனே அப்படிப்பட்ட வேலை பார்த்தானா, அதிகாரத்துல வேலை பார்க்கிற நம்ம எந்த அளவுக்கு தைரியமா வேலை பார்க்கிறோம் யோசித்து பாருங்க. ஒரு திருடன் பயந்து பயந்து தான் திருட்டு வேலை பண்றான். ஆனா அவன் கூட துணிஞ்சு போய் வேலை பார்க்கிறான். அப்ப நான் சொல்றேன், அதிகாரம் பெற்ற நம்ம அல்லேலூயா, அவனை விட அதிக துணிச்சலோடு நம்ம சொல்ல வேணும், ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவென்பது இல்ல, குறைவை தேடியும் காணாதிருப்பாய். குறைவற்ற வாழ்வை தேவன் ஏற்படுத்துவார். ஏன் சங்கீதக்காரன் அதை சிங்கத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? 34ஆம் சங்கீதத்துல வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து உருண்டிருக்கும் பொழுது, வனப்பகுதியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது சில சிங்க கெபிகளை தாவீது கண்டானாம். அந்த கெபிகளை காணும் பொழுது சிங்கங்களை பார்க்கிறானாம். அந்த கெபிகளுக்குள், குகைகளுக்குள் பெண் சிங்கங்கள் வேட்டையாடி பல வகையான துஷ்ட மிருகங்களை அடித்து அது தன் பற்களால் பிடித்து இழுத்து கொண்டு வந்து, எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ட்ரெஸ்ஸை மாட்டி வைக்கிறோமோ, ஷர்ட்டை மாட்டி வைக்கிறோமோ, ஹேங் பண்ணி தொங்க விடுறோமோ, அது மாதிரி மிருகங்கள், விலங்குகளுடைய மாமிசங்களை குகைக்குள்ள தொங்க விட்டுருக்குமா. எது? தாய் சிங்கம் பெண் சிங்கம் வேட்டையாடி பிரமிச்சு போனாராம். சிங்கங்களை தன் குட்டிகளை இந்த அளவுக்கு அழகா பாதுகாத்துக்குது. சிங்கம் வந்து காட்டுக்கே, சிங்கம் வந்து காட்டுக்கே, உங்களுக்கு தெரியுமா? ஆனா அந்த சிங்கத்துக்கு அது தெரியுமா? பாருங்களேன், அதுக்கே தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கு தெரியாத ஒன்றை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமே, நமக்கு தெரிந்ததையே நாம் மறந்திருக்கிறோம். நமக்கு தெரிந்திருக்கிறது என்ன? அதுக்கு கூட ஒருவேளை குறைவு வரலாம். சில சிங்க கபிகளை பார்க்கிறாராம், அதுங்களுக்கு ஆகாரம் இல்லையா, கையா முயான் கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப எழுதுகிறார், பாடலா எழுதுகிறார், அந்த சிங்க குட்டிகளுக்கு தாழ்ச்சி வராது, குறைவுபடாது, ஒருவேளை அது கூட குறைவுபடலாம் அப்படின்னு தாவீது 34ஆம் சங்கீதத்தை குறைவிலே அவன் எழுதுகிறான். நிறைவில் உட்கார்ந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அவன் எழுதல. தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்ததை எழுதல. 34ஆம் சங்கீதம் துரத்தி விடப்படுகையில், கைவிடப்பட்ட நிலையில், கையில காசு பணம் இல்லாத நேரத்துல, அன்ன வஸ்திரம் இல்லாத நேரத்தில் அவன் எழுதுகிறான். அந்த சிங்கங்களுக்கு கூட குறைவுகள் வரலாம். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளை, கர்த்தரை நம்புற பிள்ளை, எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் உங்களை வச்சிருக்கிறாரு பாருங்களேன், அப்படிப்பட்ட இடத்துல வச்சிருக்கிறாரு பாருங்களேன். அந்த உறுதியான நம்பிக்கைகள் நமக்குள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் சொல்லணும். கரங்களை இருதயத்துல வச்சு நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நான் இப்ப விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர், இன்றோடு புலம்பல் பேச்சு எங்க வாயை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. குறை பேச்சு எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. குறைகளை பார்க்கிற கண்கள், குறைகளை பார்க்கிற மனம், குறைகளையே பார்த்து கொண்டிருக்கிற சிந்தைகள் இன்றைக்கு மாறும்படி எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஒரு நிறைவை பார்க்கிற மனநிலையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. அது இல்லையே, இது இல்லையே, இது இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி புலம்பி தவிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. தேவன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். தேவன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். இதுவரைக்கும் நாங்கள் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை தேவாதி தேவன் எங்களுக்கு சம்பூர்ணமாய் தந்திருக்கிறாரே, இதிலும் பெரிதானவைகளை தேவன் எங்களுக்கு தருவார். வாயை திறந்து சொல்லு, தேவ பிள்ளையே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஒருவேளை நாங்க எங்க வாழ்க்கையில குருடர்களை போல இருக்கலாம். எங்க வீட்டு விஷயத்துல, வருமானங்களுக்கு அடுத்த விஷயத்துல, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுகளுக்கு அடுத்த விஷயத்துல என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி காரியங்களை கையாளுவதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லு மகளே, ஆண்டவரே, நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம். நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. முழுமையா நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம். முழு மனசோடு நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம். முழுவதும் நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் டாடி. நீர் பக்கபலமாக இருப்பீராக, அரணா இருப்பீராக. எங்கள் பிள்ளைகளுடைய வாய்களை விட்டு எல்லா முறுமுறுப்புகள் நீங்குவதாக, சலிப்புகள் நீங்குவதாக. சொல்லலாமா? எங்கள் கூடாரங்களை விட்டு முறுமுறுப்பு நீங்குவதாக, எங்கள் இல்லங்களை விட்டு சலிப்பு நீங்குவதாக. நீ போகிற பாதை வனாந்தர பாதையா இருந்தாலும் மறக்காதே, பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூடவே இருக்கிறார். ஓ ரபதல பகதர நலமா. அவர் இதுவரைக்கும் கைவிடல.
இனிமேல் அவர் கைவிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன் என்ற மனநிலையோடு அமர்ந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஆன்லைன்ல கூட நீ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். என் பண விஷயத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், என் குடும்ப தேவைக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த காரியம் எப்படி முடிய போகுது என்ற பெரிய அங்கலாய்ப்பு உனக்கு இருக்கலாம். இன்னைக்கு படைத்த தேவன் உன்னோடு முகமுகமாய் பேசுகிறார். நான் பார்த்து கொள்றேன்.